இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா if the diagonals of the rhombus are equal அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ யூசுவலா rhombus அப்படின்றது வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா? சோ இந்த diagonal பாத்தீங்கன்னா இப்படி ஒரு diagonal இருக்கும். and இதே மாதிரி இன்னொரு ஒரு diagonal இந்த பக்கம் இருக்கும். பட் இந்த டயகிராம்ல இந்த ரெண்டு டயகனலோட லென்த் வந்து ஈக்குவல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ஹரிசாண்டலா வரைஞ்சிருக்க இந்த டயகனல் இருக்கு இல்லையா? ஸோ இதே லென்த் நான் இப்படி எடுத்திருக்கேன். ஸோ இந்த லென்த்தை நம்ம வந்து இங்கே பிளேஸ் பண்ணா இது பார்த்தீங்களா ஈக்குவலாக இல்லை. ஸோ இன்னொரு டயகனல் வந்து பெருசாக இருக்கு. இப்போ நான் இன்னொரு ராம்பஸ் வரைகிறேன். ஸோ இன்னொரு ராம்பஸ் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ ஒரு டயகனல் வரைஞ்சாச்சு. ஸோ இன்னொரு டயகனல் இதே லென்த் இருக்கிற மாதிரி வரையணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதே லென்த்து வரையணும். இது இங்கே மேட்ச் பண்ண முடியல. ஸோ நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன், டயகனலை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து ஒரு டயகனல் எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இதே லென்த்து இன்னொரு லைன் எடுத்திருக்கேன். ஸோ இதே லென்த்து. ஸோ இந்த லென்த்தை வந்து இதுக்கு பர்பண்டிகுலராக இப்படி பிளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த ராம்பஸை நம்ம ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த ராம்பஸ் ஜாயின் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஜாயின் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன டயக்ராம் ஆக்சுவலாக அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க, அதாவது parallelogram பட் நாட் a rectangle அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ரெக்டாங்கிள் வந்து நம்ம ஸ்கொயர் வந்தாலும் அந்த ஸ்கொயரும் வந்து ரெக்டாங்கிள் தான், அதனால இது எடுத்துக்க முடியாது. ரெக்டாங்கிள் பட் நாட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இங்கே ரெக்டாங்கிள் வரல, ஏன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். பட் parallelogram பட் நாட் ஸ்கொயர் அப்படின்றதே எடுத்துக்க முடியாது, ஏன்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கு. ஸோ ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்டான ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கு. இது எல்லாமே ஈக்குவல், ஏன்னா அது ஆல்ரெடி ராம்பஸ். அது போக இந்த டயகனல்ஸ் வந்து பர்பண்டிகுலராக இருக்கு இல்லையா? ஸோ இது பர்பண்டிகுலராக இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பைசெக்ட் ஈச் அதர். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஈச் 45 அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வரும். ஸோ இது பர்பண்டிகுலர், அப்போ இந்த ஆங்கிள் 45 வரும், இந்த ஆங்கிள் 45 வரும். அப்போ அல்டிமேட்டாக நீங்கள் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 45 + 45 90 அப்படின்னு வரும். ஸோ ஸ்கொயர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதில் வந்து பைசெக்டார்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ அண்ட் பி ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி மீட் அட் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஏஓபி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரேண்டமாக வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைய போகிறோம். இந்த குவாட்ரிலேட்டரல் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, அதுக்கப்புறம் அனதர் சைடு இது மாதிரி எடுத்துக்கலாம், அண்ட் இன்னொரு ஒரு சைடு வந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல். இது ஏபிசிடி அப்படின்னு நம்ம நேம் பண்ணணும். ஸோ ஏ பி சி அண்ட் டி. இப்போ இதோட ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ஏ அப்படிங்கும்போது அது சம்மார் இது மாதிரி வரும், பின்றது சம்மார் இது மாதிரி வரும். இது ரெண்டும் மீட் ஆகிற இடம் வந்து ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். இப்போ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே சி அண்ட் டில தான் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பார்ட் வந்து ஹாஃப் ஆஃப் ஏ, இது வந்து ஹாஃப் ஆஃப் பி அப்படின்னு எடுக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஆங்கிள் ஏவோட பாதி பிளஸ் ஆங்கிள் பியோட பாதி, அதோட சேர்த்து இந்த ஆங்கிள் ஏஓபி ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது 180. ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள் வந்து 180. இப்போ நமக்கு ஏஓபி வேணும். ஸோ இதில் ஆங்கிள் ஏஓபி அப்படின்னு எடுக்கும்போது 180 மைனஸ் இந்த ரெண்டு ஆங்கிளும் அந்த பக்கம் போயிடும். ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் ஏ மைனஸ் ஹாஃப் ஆஃப் ஆங்கிள் பி அப்படின்னு வந்துடும். இப்போ இது வந்து ஹாஃப் தனியாக காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 180 மைனஸ் ஹாஃப் பிராக்கெட் ஓப்பன் பண்ணால் ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் பி அப்படின்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து இப்போ ஆங்கிள் ஏஓபி. பட் நமக்கு வேண்டியது இன் டர்ம்ஸ் ஆஃப் சி அண்ட் டி. அப்போ தான் ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். இப்போ குவாட்ரிலேட்டரில் இந்த எல்லா ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணால், அதாவது ஆங்கிள் ஏ, ஆங்கிள் பி, ஆங்கிள் சி, ஆங்கிள் டி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 360 டிகிரி வரும். ஸோ அதை முதல்ல இங்கே எழுத போகிறோம்.
So angle A plus angle B plus angle C plus angle D equal to 360 degree வரும். இப்போ இதுல angle A plus angle B மட்டும் வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்மும் அந்த பக்கம் போயிடும். Angle A plus angle B equal to 360 minus angle C minus angle D அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல A plus D க்கு பதிலு நம்ம இதை சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறோம். அப்போ என்ன ஆகும்னா angle AOB அப்படின்றது after substitution என்ன ஆகும் பாருங்க. Angle AOB equal to 180 minus half bracket open பண்ணி 360 minus angle C minus angle D அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இந்த half வந்து ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 180 minus half உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது half of 360 இதோட மல்டிப்ளை பண்ணும் பிளஸ் ஆயிடும். பிளஸ் half of angle C plus half of angle D. இதோட கேன்சல் பண்ணா 180 minus 180 கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் வந்து half angle C plus half angle D அப்படின்றது. இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்றத பார்க்கணும். half angle C plus half angle D அப்படின்றது ஆப்ஷன் 2. ஸோ ஆப்ஷன் 2 இது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The interior angle made by the side in a parallelogram வந்து 90 அப்படின்னா அந்த parallelogram என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ ஒரு parallelogram அப்படின்னும் போது நமக்கு வந்து இது மாதிரி ரெண்டு parallel sides இருக்கும், இன்னொரு ரெண்டு parallel sides இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணால் கம்ப்ளீட் parallelogram இருக்கு. ஸோ இந்த இன்டீரியர் ஆங்கிள் அப்படின்றது இங்க இருக்கிறது. The interior angle made by the side in a parallelogram 90 அப்படின்னா சப்போஸ் இப்போ இந்த ஆங்கிள் வந்து 90 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டயக்ராம் வந்து இது மாதிரி மாறிடும். அப்போ பாருங்க parallelogram வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. ஸோ ரெக்டாங்கிளா இருக்கும்போது தான் வந்து இந்த இன்டீரியர் ஆங்கிள் எல்லாமே வந்து 90 வரும். ஸோ இதோட ஆன்சர் வந்து நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் 2. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ parallelogram ஆர் நாட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். ஸோ இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, ராங் ஸ்டேட்மெண்ட். அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த parallelogram ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல். ஆக்சுவலா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு அதோட சம் வந்து 180 வரும், சப்ளிமெண்ட்ரி. அதுக்கப்புறம் diagonals of a parallel are always equal னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா அது ஆல்வேஸ் ஈக்குவல் கிடையாது, இதுவும் தப்பு. Both pairs of opposite sides of a parallelograms are always equal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு parallelogram அப்படின்னாவே எப்பவுமே அதோட ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ இது மட்டும் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 4. அடுத்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு வந்து ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 வரும். ஸோ இந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 3x minus 40 plus x plus 20 plus 2x minus 10 equal to 180 அப்படின்னு வரணும். இதில் x டேர்ம்லாம் ஆட் பண்ணால் 3x, இந்த x, இந்த 2x இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இது டோட்டலாக 4x, 5x, 6x வந்துடும். ஸோ 6x இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே -40 + 20 இது சேர்ந்தா -20, -20 - 10 வந்து -30. -30 ஈக்குவல் டு 180 இருக்கு. -30 அதர் சைடு பிளஸ்ல வந்துடும். அப்போ 6x ஈக்குவல் டு 180 + 30 210. 6x ஈக்குவல் டு 210. இப்போ நமக்கு x வேணும் இல்லையா? ஸோ x is equal to 210 divided by 6. இது நம்ம 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 வரும். இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3, 7 அப்புறம் ஒரு 0. 70/2 அப்படின்னா 35. கொடுத்துருக்க ஆப்ஷனில் 35 அப்படின்றது நம்மளோட ஆப்ஷன் 2, 35 டிகிரி.